வாடி, நாளைக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு. அக்கா நீ எம்எஸ்சி ஃபைனல் இயர் படிக்கிற, என்னமோ எல்கேஜி படிக்கிறப்பல ஹோம்ஒர்க் செய்யறதுக்கு பறக்கிற மாதிரி பறக்கிற. இந்த மாதிரி ரோட்ல ரிலாக்ஸா நடந்து வரது எவ்வளவு ஜாலியா இருக்கு. அதை விட்டுட்டு இங்கேயே வந்துட்டு ப்ராஜெக்ட் படிப்பு அது இதுன்ட்டு. நீ முட்டை மார்க் வாங்கினா கூட கவலைப்பட மாட்டேன். நான் அப்படியா? அக்கா வாக்கா சர்பத் சாப்பிட்டு போலாம். சரி வாடி. அண்ணே 2 சர்பத்ண்ணே. சரிம்மா. ஐ பிரைஸ் சீட்டு. ஏய் என்னடி இது சின்ன புள்ளத்தனமா? ஜோக்கர். என்னக்கா ஜோக்கரா வருது? அட போக்கா, ஜோக்கரா வருது, நீயே சொரண்டு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அட சொரண்டுக்கா, எனக்கு ஒரு ஆசை எப்படி இருக்குன்னு பாப்போம். எங்க? ஐயோ அக்கா, உனக்கு 2 ரூபா விழுந்துருக்குக்கா. அண்ணே 2 ரூபா விழுந்துருக்கு, இன்னொன்னு சொரண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள்ங்க. இதுக்கெல்லாம் வாழ்த்து சொல்வாங்க? இது லைஃப்ல எவ்வளவு பெரிய விஷயம், அதுக்கு தாங்க இந்த வாழ்த்து. என்னக்கா இந்த சப்ப மேட்டருக்குலாம் போய் வாழ்த்து சொல்லிட்டு போறான்? சரியா லூசா இருப்பான் போலயே. எனக்கும் புரியல. இந்த 2 ரூபாய் விழுந்ததுக்கெல்லாம் வாழ்த்து சொல்வாங்க? அவன் உன்கிட்ட வேற ஏதோ பேசணும்னு வந்திருக்கான், அதான் இப்படி உளறிட்டு போறான். சாரி மேடம், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேனா? சம்பாரிச்ச காசு பத்தாம கடன் வாங்கி இன்னொருத்தருக்கு பைக் வாங்கி கொடுக்குறீங்க. ஆனா நீங்க எப்படி சைக்கிள்ல கஷ்டப்படுறீங்க? தங்கச்சி மாப்பிள்ளைக்காக தானுங்க. தங்கச்சி மாப்பிள்ளைக்கே இவ்வளவு செய்றீங்கன்னா தங்கச்சிங்களுக்கு எவ்வளவு செய்வீங்க? தங்கச்சிக்காக தான் தங்கச்சி மாப்பிள்ளைக்கே செய்யறோம். இல்லனா மாப்பிள்ளைக்கே செய்ய போறோம். இன்னும் சொல்ல போனா மாப்பிள்ளை டிரைவர் தான். அதுல அண்ணனா இப்படி இருக்கணும். கொடுத்து வச்சு தங்கச்சிங்க. பேசாம நீங்களும் ஒரு பைக் வாங்கிக்கோங்களேன். எங்க விளையாடுறீங்களா? ஒரு பைக் வாங்குறதுக்கு எங்க நாக்கு தள்ளி போகுது. 10ஆவதுக்கு சூரிட்டி கையெழுத்துக்கா உங்களை கூட்டு வந்திருக்கேன். இதுல இன்னொரு பைக்கு எங்க போறது? அதாங்க போடுறது போடுறேன், 2 கையில் தான் போட்டு போறேன். நீங்களும் ஒரு பைக் வாங்கிக்கோங்களேன். நம்மளுக்கு அந்த பேராசையெல்லாம் கிடையாதுங்க. என்னோட லவரு உங்களுக்கு தான் தெரியுமே. இதான் என்னோட லவரு. புரியுது சார். நீங்களும் உங்க மாப்பிள்ளை மாதிரியே உங்க மேரேஜுக்கு உங்க மாமனார் கிட்ட பைக் கேட்டு காசை மிச்சம் பண்ண போறீங்க, அதானே? என்ன மேடம் இப்படி கேட்டீங்க? என்னை பார்த்தா அப்படியே தெரியுது. இந்த பைக்கை வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுற எனக்கு தான் தெரியும். இந்த கஷ்டத்தை இன்னொரு குடும்பத்துக்கு கொடுப்பேன் நானு. மாமனார் வீட்டுல இருந்து அது வாங்கணும் இது வாங்கணும் நினைக்கிறவங்க எல்லாம் வேணாங்க. தங்கச்சி மாப்பிள்ள சில பேருக்கு அது பிடிச்சிருக்கு. ஐயோ, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேங்க. எனக்கு தெரியாது உங்களை பத்தி. சரி வாங்க போலாம். சார் வாங்க சார். ஷூரிட்டி கழுத்து போறக்கா கூட்டு வந்திருக்கேன். இவங்க மலர் மேடம். அப்படியே உட்காருங்க மேடம். எங்க மேடம் ஒர்க் பண்றீங்க? இபில இன்ஜினியரா இருக்கேன். ஓ, இபில ஒர்க் பண்றீங்களா? நான் கேட்டதெல்லாம் கொண்டு வந்தீங்களா? எல்லாம் கொண்டு வந்து கொடுங்க. salary certificate, check book எல்லாமே இருக்கு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கறேன். இந்த ஃபார்ம்ல நீங்க 2 பேரும் சைன் மட்டும் போட்டுருங்க. சரிங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு சைன் அவங்க ஒரு சைன் போட்டுருங்க. மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நான் பாத்துக்கறேன். நீங்க போடுங்க மேடம். வண்டி நீங்க அன்னைக்கு பார்த்து அதே கலரே புக் பண்ணிடலாமா? ஐயா இல்ல, அத மாப்பிளைய வந்து செலக்ட் பண்ணிட்டோம். அவங்க பேர்ல தான் வண்டி எடுக்க போறீங்க? ஆமாமா, செல்வரங்க அவங்கற பேர்ல. ஓகே ஓகே. அப்ப அவரே வந்து செலக்ட் பண்ணிட்டுமா? ஆமாமா, அவரே வந்து எடுத்துக்கிட்டோம். ஓகே சார். நீங்க அப்ப எப்ப வேணாலும் வந்து வண்டி எடுத்துக்கலாம். ஓகேங்க. மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நான் பாத்துக்கறேன். ஓகே ஓகே சார். வரங்க. தேங்க் யூ சார். தேங்க்ஸ் மேடம். நான் என்ன பணம் போட்டு பைக்கா வாங்கி கொடுக்குறேன்? பணத்தை நீங்க தானே கட்ட போறீங்க. ஒரு கையெழுத்து தானே போட்டேன். இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்? இந்த காலத்துல யாருங்க மனுஷங்கள நம்புறா? இப்ப நான் இருக்கிற நிலைமையில நீங்க போட்ட கையெழுத்து தங்கமான ஓ, கையெழுத்து. அப்ப மத்த நேரத்துல சாதா கையெழுத்தா? எப்பவுமே தங்கமான கையெழுத்தாங்க. உங்களுக்கும் சரி உங்க கையெழுத்துக்கும் சரி நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன். சரி போலாமா? கிளம்புறேன் மேடம். பொண்ணான கையெழுத்து போட்டிருக்கேன், சொதப்பிடாதீங்க. கரெக்டா டியூ கட்டிடுவீங்களா? இது என்ன சந்தேகம்? பணத்தை கரெக்டா கட்டிடுவேன். பணத்தை கட்டாம எங்க போறேன்? இந்த ஊரை விட்டு ஓடி போறேனா? ஓடி போறதா தான் என்கிட்டயே சொல்லுங்க, 2 பேரும் சேர்ந்து ஓடி போயிடலாம்.
சும்மா விளையாட்டுக்கு தாங்க சொன்னேன். நம்மளால இப்படி மட்டும்தாங்க பேச முடியும். டேய் டேய் பாண்டி டேய் ஏன்டா இப்படி சரக்கு ராவா குடிக்கிற? சாகணும்டா, நிறைய குடிச்சு செத்துறணும். நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? என் மகாவே எனக்கு கிடைக்கல. நான் உயிரோட இருக்கிறது வேஸ்டா. டேய் பொண்ணுங்களுக்கு இந்த விஷயத்துல இன்டெலிஜென்ஸ் பத்தாதுடா. என்னதான் ஒருத்தனை உரி லவ் பண்ணாலும் சரி, வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி போயிட்டு பின்னாடி உட்காந்து அழுதுட்டு இருப்பாளுங்க. கரெக்டா மாப்பிள? டேய் என் காதல யாருமே புரிஞ்சுக்கலடா. என் அப்பாவே புரிஞ்சுக்கல. அடச்சி, அப்பனும் எவரா லவ் புரிஞ்சுக்கானுங்க? எல்லா அப்பனும் லவ்க்கு எதிரிதான்டா. இல்ல இல்ல இல்ல, என் அப்பா முதல்ல என் காதலுக்கு ஆதரவா தான்டா இருந்தாரு. ஆனா இப்ப அவர் பின் வாங்கிட்டாருடா. மகா உனக்கு அண்ணின்னு ஏன்ட்டு சொல்றாரா? டேய் என்னால தாங்கிக்க முடியலடா. நானும் மகாவும் எப்பெல்லாம் வாங்கணும்னு எவ்வளவு கற்பனை பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமாடா? இப்ப அவ அண்ணினா எப்படிடா? டேய் அவ இன்னும் உன் மனசுல இருக்காளடா. எப்பயுமே இருப்பாடா. என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என் காதல மகா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாடா. அப்ப இருக்கா உனக்கு? விட்டு தள்ளுடா. முடியாது, என் மகாவ யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. அவ எனக்கு வேணும். அவ மனசை மாத்தணும். எப்படி அவ மனசை மாத்துறது? எதுக்குடா மாத்தணும்? அதெல்லாம் வேஸ்ட். நான் சொல்றத கேளு. பொண்ணை தூக்கு, தாலியை கட்டு, பொண்டாட்டியாக்கு, அப்புறம் பாரு. அவ இஷ்டத்துக்கு விரோதமா அவளை தூக்கிட்டு வர சொல்றியா? பின்ன அவட்ட போயிட்டு உன்னை லவ் பண்றேன் என்னை கட்டிக்கோ அப்படின்னு சம்மந்தம் கேட்டு கெஞ்ச போறியா? அவ உன் முறை பண்றா, உனக்கு உரிமை இருக்கு. அவளை தட்டி தூக்கு, தாலியை கட்டு, ஒரு வாரம் வீட்டில் உட்காந்து அழுதுன்னு இருப்பா. அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். ஏய் அதெல்லாம் சரி வருமாடா? மகா மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் இந்த ட்ரீட்மெண்ட் தான்டா சரியா வரும். அவ ராங்கி பிடிச்சோடா. நீயும் அவ ராங் ரூட்ல போனாதான் உன் எண்ணம் நிறைவேறும். கழுத்துல தாலியை கட்டு உன் ஒய்ஃப் ஆயிடுவா. ஒரு குழந்தை உண்டாயிடுச்சுன்னா வீட்டில் கட்டின பசுமாடு மாதிரி உன் வீட்டிலே கிடப்பாடா. சிம்பிள் மேட்டர்டா. இதை விட்டுட்டு அவளை போய் லவ் பண்றேன் கிவ் பண்றேன்ட்டு நீ ஆம்பளை சிங்கம்டா. போல்டா போய் தூக்கு. துணிஞ்சவனுக்கு தான் பொண்ணு, பயந்தவனுக்கு வெறும் மண்ணு தான். பின்னாடி ஒன்றும் கிடையாது. ம் தூக்குறேன்டா, அவளை தூக்குறேன். வாங்கத்தான். அண்ணே சொல்லுங்கண்ணே. ஆமாண்ணே, இப்பதானே வீட்டுக்கு வந்தேன். சரிண்ணே. இல்லண்ணே நாளைக்கே கொடுத்து விட்டுருங்கண்ணே. சரிண்ணே கொடுத்து விட்டுருங்க. ஓகேண்ணே. ஓகே. என்ன வீட்டுல யாரையுமே காணா? எல்லாரும் வெளியில போயிருக்காங்க. ஓ நீ ஏன் போலன்னு கேட்க மாட்டீங்களா? ஏன் போல? நீங்க வருவீங்கன்னு தான். இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் பிடிக்கும், அதை எப்படி சமைக்கணும் எல்லாத்தையும் அத்தைகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டத்தை நானே சமைச்சு வச்சிருக்கேன். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீயே சொல்லு. சரி, நீங்க மூட்ல இல்லைன்னு நினைக்கிறேன். வாங்க சாப்பிடலாம். எனக்கு பசி இல்லம்மா, விட்டு. என்னத்தான் இது? நானே உங்களுக்காக சமைச்சு வச்சிருக்கேன். பசி இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? சரி, பசிக்கும் போது சொல்லுங்க, நான் வெயிட் பண்றேன். எனக்கா வெயிட் பண்ண வேணாமா? நீ எதுக்கு எனக்கா வெயிட் பண்ணணும்? போய் சாப்பிட்டு படுத்து தூங்கு. உங்களுக்காக நான் வெயிட் பண்ணாம வேற யார் வெயிட் பண்ணுவா? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? உங்களுக்கு என்னாச்சு இப்போ? எனக்கு ஒண்ணும் ஆகலமா. எனக்கு கொஞ்சம் நேரம் தனியா விடு, அது போதும். உங்களை தனியா விடணும், அவ்வளவுதானே? எவ்வளவு நேரம்? 2 நிமிஷம், 10 நிமிஷம், 2 மணி நேரம், இல்ல 2 நாளா? மகா சரியத்தான், சொல்லிட்டீங்கல்ல,
நான் வரேன். என்னடி காலங்காத்தால பேகும் கையுமா? நான் ஊருக்கு போறேம்மா. எந்த ஊருக்கு? நம்ம ஊர் பேராவூர்னிக்கு தான். ஏண்டி லூசாடி நீ? இங்க வரும்போது உங்க அப்பாட்ட நீ என்ன சொல்லிட்டு வந்த? மகேஷ் கல்யாணம் முடியற வரைக்கும் இங்க இருந்துட்டு வருவேன்னு தானே சொல்லிட்டு வந்த. இப்ப திடீர்னு கிளம்புறேங்கிற? இருந்திருந்து உங்க அப்பா இப்பதான் நம்மள போயிட்டு வான்னு அனுப்பிச்சு வச்சாரு. நீ என்னடான கிளம்புறேங்கிற? என்னால எல்லாம் வர முடியாது. நீ ஒன்றும் வர தேவையில்ல, நான் போய்க்குவேன். ஏண்டி தனியாவா போறீங்கிற? என்னடி இதெல்லாம்? இப்ப எதுக்கு சட்டு போட்டுன்னு கிளம்பணுங்கிற? ஒரு காரணம் இல்லம்மா, எனக்கு சுமதியை பார்க்கணும் போல இருக்கு. என்ன மோடி, நீ ஏதோ பைத்தியக்காரத்தனம் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா உன்னை தனியாலாம் அனுப்ப முடியாது. எனக்கு ஒரு பயமும் இல்லம்மா, நான் தனியா போய்க்குவேன். உனக்கு ஒரு பயமும் இல்லடி. உன்னை தனியா அனுப்ப எனக்கு தான் பயமா இருக்கு. நீ ஏற்கனவே பண்ண கூத்த நான் இன்னும் மறக்கலடி. அதெல்லாம் நான் எங்கேயும் போயிட மாட்டேன். இங்க பாரு, அப்படியெல்லாம் உன்னை தனியா அனுப்ப முடியாது. கூட சம்பந்தத்தை கூட்டிட்டு போ. இங்க பாரு, நீ என்ன சொன்ன மகா? இந்த வீட்லயே இருப்பேன், அத்தானுக்கு நல்லா வகை வகையா சமைச்சு கொடுப்பேன்னு சொன்னேல. இப்படி கிளம்புனா என்ன அர்த்தம்? நல்லா கேளுங்க. நீ பெருசா பேசுனா இப்ப என்னவோ கிளம்புறேன்னு சொல்லி ஒத்த கால்ல நிக்கிறா. ஏண்டி உனக்கும் கோபிக்கும் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஊருக்கு போறேன்னு உங்ககிட்ட ஒன்று பெர்மிஷன் வாங்கல, தகவல் தான் சொன்னேன். ஏண்டி நான் சொன்னா கேட்க மாட்டியா? நீ சும்மா இரு. இந்த பாருமா, நீ போ. ஆனா நாங்க தனியா அனுப்பிச்சு வைக்க மாட்டோம். உங்க அண்ணனையும் கூட கூட்டு போ. வா. எந்திரா. எங்க வெள்ளக்காரி? வெள்ளக்காரி என்னது வெள்ளக்காரியா? மீனாட்சி அம்மன் கோயில்ல வெள்ளக்காரியோட டூயட் சாங் படிக்கிறேன். வந்து கெடுத்துட்டு எப்படி? நீ கேட்ட கேட்டுக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல். ஏமா இப்படி மார்னிங் ஸ்லீப்பை வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கா? டேய் மகா, நம்ம வீட்டுக்கு போகணுங்கிறா. அவளை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வா. நான் இவளுக்கு எஸ்காடா? இவ சொல்லாம கிளம்ப ஓடி போனதானே? அப்படியே போட்டு போ. இப்ப நீ கிளம்ப போறியா இல்ல உத வேணுமா? ஏமா என்னமா யூத் எல்லாம் நைட்டு தூங்காம காலையில தான் ட்ரீம்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கியே. எனக்கு இன்னும் 2 hours பேலன்ஸ் இருக்கு. அந்த தூக்கத்தை நீ பஸ்ல போய் தூங்கிட்டே போ. இப்ப நீ கிளம்பு. சரி, நான் ட்ரீம்ஸ் அங்க போய் கண்டினியூ பண்ணிக்கிறேன். வந்து தொலை. என்னமோ பண்ணி தொலை. ஐயோ, இன்னும் மூஞ்சி கூட கழுவல. என்னம்மா, ஏன் இவ்வளவு அவசரமா போறாவ? எனக்கு நல்லா தெரியுது அண்ணி, கோபிக்கும் இவளுக்கும் ஏதோ பிரச்சனை நடந்திருக்குது. அதான் இப்ப இவ திடீர்னு கிளம்புறா. எதை வச்சு நீ அப்படி சொல்ற? ஏன் நீ கோபி பார்க்க அவ அங்க இருந்து அடிக்கடி பொட்டி தூக்கிட்டு வந்துருவா. ஆனா இங்கே கோபி இருக்கும்போது இப்ப இவ பொட்டி தூக்கிட்டு போறான்னா என்ன அர்த்தம்? இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். சரி வாங்க கோபியவே கேட்கலாம். ஏன் கோபி, உனக்கும் மகாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா? எனக்கு மகாவுக்குமா? எங்களுக்குள்ள எந்த பிரச்சனை இல்லையா? ஏன் கேக்குறீங்க? என்னமோ தெரியலப்பா, இன்னைக்கு காலையில எந்திரிச்சு நான் ஊருக்கு போயே ஆகணும்னு பிடிவாதமா கிளம்பி போயிட்டா. ஊருக்கா? எந்த ஊருக்கு? எங்க ஊருக்கு தான்ப்பா, பேராவூர். இன்னைக்கு தனியாவா? இல்லப்பா, கூட சம்பந்தமும் போயிருக்கான். எப்ப போனாங்க? போய் 5 நிமிஷம் ஆச்சு. கோபி, ஏய் பாத்தியா எவ்வளவு பதட்டமா ஓடுறான்? என் மகனுக்கு மகா மேல அவ்வளவு அக்கறை. அக்கறையெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ, அவன் நிறைய அவசப்பட்டுட்டான்ல, அதான் விழுந்தடிச்சு ஓடுறான் பாவம். என்ன சிஸ்டர், காலையிலே ஜெட்டு வேகத்துல கிளம்பிட்ட? எதுவும் கிரிமினலா பிளான் பண்ணிருக்கியா? கேட்காதே, நாங்கெல்லாம் பேசினா உனக்கு காது கேட்காதே. வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்கியா? பஸ் வந்துருச்சு, வா. சரி, பஸ்ல ஏறு. மகா, மகா, மா. என்ன சிஸ்டர், சைக்கிள் ஜான் வந்துகிட்டு இருக்காரு, நீ கண்டுக்காம வந்துகிட்டு இருக்க? எனி ப்ராப்ளம்? கொஞ்ச நேரம் சும்மா வரியா? முதல்ல போன் எடுத்து சுவிட்ச் ஆஃப் பண்ணு. ஏன் போனையா? ஆமா. எதுக்கு? பண்ணு. ஏய், கால்ஸ் வரும்யா. பண்ணுன்னு சொன்னேன். மகா, அப்பா, என்னம்மா அது ஆச்சரியமா இருக்கு, திடீர்னு கிளம்பி வந்துட்ட? ஒன்னும் இல்லப்பா, உங்களையும் சுமதியும் பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான். ரொம்ப சந்தோஷமா. உங்க அம்மா என்னடானா அண்ணன் வீடு தான் அரண்மனை சொல்லி அங்கேயே செட்டில் ஆயிட்டா. நீ என் பொண்ணுடா, அதான் கிளம்பி வந்துட்ட. நீ திரும்பவும் அங்க போவியா? இப்போதைக்கு போக மாட்டேன். வெரி குட், நீ சொல்றதான் கரெக்ட்.
அங்க உனக்கு ஒத்து வராதுன்னு எனக்கு தெரியும். என்னப்பா சொல்றீங்க? ஆமாடா, நீங்க வசதியா இருந்தவ. தோட்டம் சுத்தி தென்னை மரம், நல்ல காத்து, நல்ல தண்ணி, நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா மகாராணி மாதிரி இருந்த. அந்த எலிப்பொந்து மாதிரி இருக்கிற பிபிகாரன் குடும்பத்துல உனக்கு ஒத்து வராதுடா. சே, வீடா அது கோமண துணி மாதிரி. அதுக்குள்ள வதன்னு எப்ப பார்த்தாலும் கும்பல்றா. பாத்ரூம் கூட ஃப்ரீயா போக முடியாது. குளிக்கணும்னா கூட கியூ வரிசையில் தான் நிக்கணும். மகா, நம்ம வில்லேஜில் இருந்தாலும் ராயல் ஃபேமிலிடா. அந்த நெரிசலும் கும்பலும் மூச்சை முட்டும். அந்த காஞ்ச பயிலங்க வீட்டில் உனக்கு வாய்க்கு ருசியாக சாப்பிட்றதுக்கு பொரிக்கல்ல கூட கிடைச்சிருக்காது. நான் உனக்கு ஹோட்டலில் போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன். நீங்க குளிச்சுட்டு வாங்க, நான் டிஃபன் பண்றேன், சாப்பிடலாம். இல்லை மகா, நீ டயர்டா இருப்ப. நீ போய் ரெஸ்ட் எடு. சாப்பிட்றதுக்கு ஹோட்டலில் ஏதாவது வாங்கிட்டு வரேன், எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம். நீ ஏன்டா பேய் மொழி முழிக்கிற? ஆமா, கூட நான் ஒருத்தர் வந்திருக்கேன். என்னைய கண்டுக்கிறாமா அவட்ட ஓவர் ஃபீலிங்ஸ் கொடுக்குற. நீ தான் சீனை போறான் பார்த்தா அவ ஓவர் சீனை போடுறா. என்னடா சொல்ற? ஆமா, வந்தது வராம உனக்கு டிஃபன் பண்ணி தரேன்னு சொல்றா. இந்த மாதிரி எனக்கா சொல்லிருக்காளப்பா? எல்லாம் ஓவர் சீன்பா. அவளுக்கு என் மேல பாசம் இருக்குடா. பாசம் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. உண்மை தெரியாம வளராதப்பா. என்னடா சொல்ற? ஆமாப்பா, மகாவுக்கும் கோபிக்கும் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். எதை வச்சு சொல்ற? அப்பா, காலங்காத்தால அவ எந்திரிச்சு ஊர் கிளம்பணும்னு சொல்லி வந்தாளா. நாங்க 2 பேரும் பஸ்ஸுக்கு நின்றோமா. கோவி மச்சான் பின்னாடி சைக்கிள் எடுத்துட்டு மகன் கத்திட்டு வந்தாரு. அப்ப இவ பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே கிளம்பிட்டாப்பா. அப்ப ஏதோ இவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம்.